உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசிப்பயிறு தோசை. இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, அதாவது சர்க்கரைன்ற அளவை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களுக்கும், டயட் செய்கிறவங்களுக்கும், அதாவது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசை ஈஸியாக செஞ்சிடலாம். மற்ற தோசைக்கு புளிக்க வைக்கிற மாதிரி மாவெல்லாம் புளிக்க வச்சிட்ருக்கேன் தேவையில்லை. நீங்கள் மாவை அரைச்ச உடனேயே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வாங்க இந்த தோசை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறேன். 1 கப் பச்சரிசி, சிகப்பு பச்சை அரிசியும் 1 கப்பு பாசிப்பயிரும் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தோசைக்கு தேவையான அளவு பதத்தில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எப்போயுமே தோசைக்கு மாவு அரைக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தோசைக்கு மாவு ரெடி. பயனொன்று அடுப்பில் சூடாகினதும் இந்த தோசையை வழக்கம் போல் தோசை சுடுற மாதிரிக்க தோசையை ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக சுட்டெடுங்க. அருமையான தோசை ரெடி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு தோசை, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சாம்பார் அண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை பார்த்திங்கன்னு சொன்னால் டயபெட்டிக் உள்ளவங்க மாத்திரம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நோயாளிகள் எல்லாருமே சாப்பிடலாம். நிறைய மருத்துவ குணங்களும் கொண்டது இந்த தோசை, பாசிப்பயிறு போட்டிருக்கிறனால. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வெள்ளை பச்சை அரிசி போடலை. இவ்விடத்துல நான் சிகப்பு பச்சை அரிசி தான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் அதோட வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் இந்த தோசையை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அருமையான தோசை ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு ருசித்து சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்தாங்க. நீங்கள் போடுற இந்த லைக்கால் இந்த வீடியோ இன்னும் பல பேர் மத்திக்கு சென்றடையும். நன்றி.